ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். அதுக்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. வணக்கம். வணக்கம். தாவேக்கா குதிரை வீரன் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வந்தாங்க. நிறைய அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டும் தாவேக்கா பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இன்றைக்கி என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக குதிரை வீரன் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை ஒரு 3 பேரை கைதும் பண்ணியிருக்காங்க. ஊத்தங்கரையினுடைய டிவிகே எம்எல்ஏவை அவங்க மிரட்டியிருக்காங்க. மிரட்டி நீங்கள் திமுகவுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரம் பேசியிருக்காங்க அப்படின்ற அவர் கொடுத்த புகார், டிவிகேவுடைய ஊத்தங்கரை எம்எல்ஏ கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஒரு 3 பேரை தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லப்படுது. திமுகவில் பொறுப்புலையும் இருக்கார். அவர் உட்பட ஒரு 3 பேரை தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியான இவங்க குதிரை பேரம் அப்படின்னா இவங்க ஒரு குதிரை பேரம் அப்படி நடக்குதா? எப்படி பார்க்குறீங்க? அதான் முதல்ல நம்ம தாவேக்கா கவர்மெண்ட்டுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஏன்னா புது ட்ரெண்டை ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. குதிரை பேரம், யானை பேரம், இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா இப்போ நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாருமே இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இதை கொண்டு போய் விட்டுருக்காங்க. இப்போ அவருக்கு வந்து ஜஸ்ட் 1.5 months தாவேக்கா கட்சிக்குள்ளே நிறையா எக்ஸ் மினிஸ்டர்ஸ் போகிறாங்க, எம்எல்ஏஸ் போகிறாங்க. இவங்கெல்லாம் தாவேக்காவை நோக்கி போகிறாங்க. சில பேர் போக முயற்சி பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. நமக்கு தெரியும். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு 1 மாசத்துல ஒருத்தர் அவரோட பதவியை ரிசைன் பண்ணிட்டு இங்கே போறாருன்னா டெஃபினட்டா ஏதோ பெரிய லாபம் அவருக்கு இருக்கு. சும்மா போக மாட்டார். ஏன்னா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது கோடிக்கணக்காக செலவழிச்சிருப்பார். செலவழிச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா அடுத்தது தாவேக்கா பக்கம் ரிசைன் பண்ணிட்டு போறாருன்னா அவருக்கு ஏதோ அதுல டெஃபினட்டா ஏதோ ஒரு லாபம் கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ இந்த மோசமான ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்றது யார் பண்றா? தாவேக்கா இந்த ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்றாங்க. தூய அரசியல், நாங்கள் தான் மாற்று, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு பவருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஒரு புது ட்ரெண்டை செட் பண்ணுறாங்க. இன்னைக்கு பார்த்தோன்னா அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு. இப்போ வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, திமுகவும் அந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ செய்திகள் நிறையா வர ஆரம்பிக்குது. எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னு தெரில. இப்போ தான் ஒரு 2 hours அந்த நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பேர் அடிபடுது. அவர் கூட க்ளோஸாக இருந்த சில அசோசியேட்ஸும் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. தாவேக்காவோட ஒரு எம்எல்ஏ திமுகக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க, அதுக்கு மிரட்டுறாங்க அவரை அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போ மிரட்ட முடியுமான்னு தெரில. ஏன்னா தாவேக்கா கிட்ட பவர் இருக்கு. ஸோ மிரட்ட முடியுமான்னு தெரில. பட் முயற்சி எடுத்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவில் திமுகவுக்கு அந்த தேவை இருக்கு. லாஜிக்கலா நான் பேசுறேன். திமுக செஞ்சாங்கன்னு நான் சொல்லல. திமுகவுக்கு அந்த தேவை இருக்குன்றேன். பொலிட்டிக்கலா அந்த ஒரு நீடு இருக்குன்றேன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, இப்ப தாவேக்கா டெஸ்பரட்டா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஃப்ரீடம் வேணும். நம்ம இந்த சிறிய கட்சிகளை சார்ந்திருக்க கூடாது. செயல்படுறதுக்கு தேவையான அந்த ஃப்ரீடம் நமக்கு வேணும். ஸோ அப்போ அதை பெறுவதற்கான வேலையை தாவேக்கா பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எம்எல்ஏஸை சுயமாக நம்ம கொண்டு வரணும் கட்சிக்குள்ள அப்படின்னு அந்த முயற்சிகளை ஈடுபடுறாங்க. பை எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஃபுல் பவர் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கு. அதை நடக்க விடாமல் செய்யணும், அதை தடுக்கணுன்ற தேவை திமுகவுக்கு இருக்கு. திமுகவை பொறுத்தளவில் இவங்க ஃபுல் ஃபோர்ஸாக ஃபுல்லாக சுயமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திமுகவுக்கு சிக்கல். ஸோ அதனால தாவேக்காவுக்கு அந்த கேட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். தாவேக்காவை ஃப்ரீயாக செயல்பட விடக்கூடாது. ஸோ அவங்க முறியடிச்சு வெளில வந்துடலான்னு பார்க்குறாங்களே, அதை அனுமதிக்க கூடாதுன்ற தேவை திமுகவுக்கு இருக்கு. ஆனால் திமுக அதை செஞ்சாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. இப்போதைக்கு வரக்கூடிய நியூஸ் எல்லாம் உண்மையா இருக்கும் பட்சத்தில் திமுகவும் தாவேக்கா செய்யக்கூடிய அதே பாலிடிக்ஸை பண்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், திமுகவுக்கும் டெஃபினட்டான ஸ்ட்ரென்த் உண்டு. திமுக இதுக்கு முன்னாடி 5 years பவர்ல இருந்தவங்க. இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நிறைய கரப்ஷன்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. நிறைய கரப்ஷன்லாம் இருந்தாலே டெஃபினட்டாக இந்த சக்தியை லீடர்ஸுக்கு கிடச்சிரும். நிறைய லீடர்ஸ் கையில் நிறைய பணம் இருக்கும். அவங்க நினச்சாங்கன்னா காய்கறி வாங்குற மாதிரி மனிதர்களையும் தலைவர்களையும் விலைக்கு வாங்கலாம். ஸோ திமுக கிட்ட அந்த சக்தியும் இருக்கு. திமுகவுக்கு அதை செய்ய வேண்டிய தேவையும் டெஃபினட்டாக இருக்கு. ஆனால் திமுக செஞ்சாங்களா இல்லையான்றது அஃப்கோர்ஸ் விசாரணையில தான் தெரியும். நம்ம அதை சொல்ல முடியாது. பட் இந்த விஷயங்களா இருக்கு. ஆனா இதுல நம்ம யாரை பாராட்டணும்னா, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாற்றத்தை கொண்டு வந்த தாவேக்காவுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு சூப்பரான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. குதிரை பேரத்தை நார்மலைஸ் பண்ணியாச்சு.
ஸோ நீங்கள் சொசைட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய தவறான விஷயங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நார்மலைஸ் செய்யப்படும். கரப்ஷன் பார்த்தா நார்மலைஸ் செய்யப்படும், பெண்களை அவமதிக்கிறது நார்மலைஸ் செய்யப்படும், வயலன்ஸ் பார்த்தோம்னா நார்மலைஸ் செய்யப்படும், அப்புறம் சினிமாலாம் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறது நார்மலைஸ் செய்யப்படும். இப்படி நிறைய தவறான விஷயங்கள் தமிழ்நாட்டு அரசியல்லையும் சரி சொசைட்டிலையும் சரி நார்மலைஸ் செய்யப்பட்டிருக்கு. மாற்றம்னு சொல்லிட்டு அதிகாரத்துக்கு வந்தவங்க இந்த குதிரை பேர அரசியலை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா இது ரூலா போயிருச்சு. நானும் பண்ணுவேன், நீயும் பண்ணுவேன். யாருக்கிட்ட அதிகமான பலம், யாருக்கிட்ட அதிகமான பணம் இருக்கோ அவன் இந்த போட்டியில ஜெயிப்பான். ரெண்டு பேரும் மோதி பார்ப்போம். இதுல தொண்டர்களுக்கு வேலை கிடையாது, மக்களுக்கு வேலை கிடையாது, நல்ல அரசியல்வாதிகளுக்கு வேலை கிடையாது, சிந்தனையாளர்கள், கொள்கைவாதிகள், விஷனரிஸ் அவங்களுக்குலாம் வேலை கிடையாது. எவன் கிட்ட பேக்கெட்ல அதிகமா பணம் இருக்கோ அவன் இந்த கேம் ஆடுவான். எல்லா கட்சியும் எவன் கிட்ட பேக்கெட்ல அதிகமான பணம் இருக்கோ அவன் தான் அந்த கேம் ஆடுவான். ஸோ தாவேக்கா பார்த்தோம்னா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு புது சாப்டரை தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தோம்னா இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு, தாவேக்கா கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிரும். அந்த டைம்ல கரெக்டா இந்த விஷயமும் நடக்குது. ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் அவர்கள் பேசுறாரு, ஒரு பெரிய ஒரு சதி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் அவர் பேசுறாரு. நிறைய முயற்சிகள்லாம் போய்கிட்டு இருக்கு நமக்கு பின்னாடி இந்த ஆட்சியை கவிழ்த்துவதற்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. ஸோ ஒரு சைட்ல நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டோம், எங்களை எப்பாடுபட்டாவது வீழ்த்தணும்னு கங்கணம் கட்டிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரியான செய்திகள் அதுக்கு வலு சேர்க்கும் விதமா இந்த மாதிரியான செய்திகள் அமையுது. ஸோ தாவேக்கா எம்எல்ஏ விலைக்கு வாங்க ட்ரை பண்றாங்கன்னா ரைட், ஒரு சைட்ல சிஎம் அதை சொல்றாரு, இன்னொரு சைட்ல எக்ஸ்சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சைட்ல அதை சொல்றாரு, இன்னொரு சைட்ல பார்த்தா திமுக காரங்க கொஞ்சம் பேர் மாட்டுறாங்க. அப்ப ஏதோ பெரிய சதி போய்கிட்டு இருக்குப்பா. இவங்களோட தாவேக்காவோட ஸ்ட்ராட்டஜி இதுதான். அவங்க ஒரு பெரிய கான்ஸ்பிரசி நடந்துட்டு இருக்கு. கரண்ட் ஏன் வரல, ஒரு பெரிய கான்ஸ்பிரசி இருக்கு, பின்னுக்கு பெரிய ஒரு கான்ஸ்பிரசி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இப்போ இந்த மாதிரி நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம், அதை முறியடிக்கிறதுக்கும் பெரிய கான்ஸ்பிரசி போகுது. ஏன்னா நாங்கள் ஊழல்லாம் எதிர்க்கிறவங்க, எல்லாத்தையும் நாங்கள் பெர்ஃபெக்டாக நடத்துகிறோம், அதனால இங்கே ஊழல்வாதிகள்லாம் பயப்படுறாங்க, எங்களுக்கு எதிராக எல்லாருமே திரும்புகிறாங்க. அதிகாரிகள் ஏன் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பெரிய கான்ஸ்பிரசி நடக்குது. திமுக வெளியிருந்து அதிகாரிகளை இயக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கான்ஸ்பிரசிஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா ஒரு விதமான மீடியா நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா இதெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க, அது உண்மை, இதெல்லாம் நல்லாவே பண்ணுறாங்க. ஆனால் தொடர்ந்து இப்படியே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே கடைசியில் நீங்கள் என்ன டெலிவர் பண்ணுறீங்கன்றத ப்ரூவ் பண்ணணும். இப்போ நீங்கள் கூட ஒரு போஸ்ட் நீங்கள் காலைல காணிச்சிங்கல்ல, தாவேக்கா கவர்மெண்ட் பவருக்கு வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ரெவன்யூ ஒரு 10,000 கோடி ரூபாவோ 11,000 கோடி ரூபாவோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு போஸ்ட்டு. இந்த மாதிரி போஸ்ட்டை மட்டுமே போட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. எடுத்தோடனே இப்போ 1.5 மாதம் தான் இருக்கு, இந்த போஸ்ட்டை பார்த்தோன்னையும் விஷயம் புரியாதவனா இருக்கேன்னா சூப்பர்ப்பா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க போலயே, ஃபேக் நியூஸ்லாம் ஏதாவது போடலாம், கிரைம் ரேட்லாம் ஃபுல்லாக ட்ராப் ஆயிடுச்சு, இப்போ தப்புகள்லாம் எதுவும் நடக்கிறது இல்லை, பொருளாதாரம் க்ரோ ஆகுது, அப்படி இப்படின்னு ஃபேக் நியூஸ்லாம் போடலாம். இதெல்லாம் பார்த்து நானும் சந்தோஷப்படலாம், ஒரு 6 மாதம் சந்தோஷப்படலாம். அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது என்ன கேட்பேன், ஏன் லைஃப் மாறவே இல்லையே, என் வாழ்க்கை தரம் மாறவே இல்லை, நான் அன்னைக்கு மாதிரியே தான் இருக்கேன். அப்போ நான் பர்சனலாக நான் இந்த கவர்மெண்ட்டோட செயல்பாடுகளால் எனக்கு என்ன லாபம்ன்றதை பார்க்க ஆரம்பிப்பேன், அந்த கேள்விகளையும் கேட்க ஆரம்பிப்பேன். அப்போ இந்த கான்ஸ்பிரசி தியரிஸு இதெல்லாம் செல்லுபடியாது. இப்போதைக்கு இவங்க வண்டி எப்படி ஓட்டுறாங்கன்னா, திமுக எதிர்ப்பு பயங்கரமாக இருக்குங்க. ஒரு 10 வருஷமாவே அதிருப்தி இருக்கு திமுக எதிர்ப்பாளர்கள் மத்தியில். ஏன்னா திமுக டாமினேட் பண்ணியிருக்காங்க 10 வருஷமா பொலிட்டிக்ஸை. ஆட்சியில் இருந்த போதும் இல்லாத போதும் திமுக டாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்ப திமுக எதிர்ப்பாளர்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி இருக்கு. தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பாளர்கள் தான் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தாவேக்காவுக்கு தெரியுது, வெறுமனே திமுக எதிர்ப்பு மட்டும் பேசினாலே நம்ம வண்டி ஓட்டிடலாம். திமுக கான்ஸ்பிரசி பண்றாங்க, திமுக சதி பண்றாங்க, திமுக அதை பண்றாங்க இதை பண்றாங்க, திமுக 5 வருஷமா என்னென்னமோ ஊழல் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் பண்றது என்னன்னா ஆக்சுவலா திமுக எதிர்ப்பு அரசியல் பண்றாங்க. அவங்க இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணல, இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணாம அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா திமுக தான் காரணம் அப்படின்றது. அப்ப திமுக எதிர்ப்பு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு, அதை நீங்க பொலிட்டிக்கலா யூஸ் பண்றீங்க. ஸோ ஒரு இஷ்யூ பேஸ்டா ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணும்போது நீங்க அதை பொலிட்டிசைஸ் பண்ணி பொலிட்டிக்கலா அதை டைவர்ட் பண்ணி விடுறீங்க. எவ்வளவு நாள் பண்ணுவீங்க அதை? அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதான் என்னோட பாயிண்ட். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்கள், 2 விஜயபாஸ்கர் நாளைக்கு தாவேக்காவில் இணைய போகிறாங்க. பிரம்மாண்ட ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில் விஜய் அவர்கள் முன்னிலையில் தாவேக்காவில் அவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அதிமுகவுடைய நிர்வாகிகள், முக்கியமான பிரமுகர்கள்லாம் இணைய இருக்காங்க.
ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் தாவேக்கா நடத்துகிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊழல் சக்திகளையும் தாவேக்காவில் இணைச்சிக்கிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு. ஏன்னா 2 பாஸ்கர்கள் மேலேயும் வந்து நிறைய வழக்குகள் இருக்குது, சொத்து குவிப்பு வழக்கு உட்பட நிறைய வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது தூய சக்தின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் எப்படி இவங்க 2 பேரையும் கட்சிக்குள்ளே இணைக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த இணைப்பு விழாவை? இந்த இணைப்பு விழாவை எப்படி பார்க்கலாம்? தூய சக்தியும் தீய சக்தியும் சேருதுன்னு வேணா பார்க்கலாம். ஸோ இந்த இணைப்பு விழா காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, தூய சக்தின்னு பேசுனது ஒரு ஸ்கேம். இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம், ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறோம். ஐஸ்கிரீமில் பியூர் மில்க் ப்ராடக்ட்னு போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளே பார்த்தா மில்கே இல்லை, டேஸ்ட்லாம் வேற மாதிரி இருக்குன்னா அப்போ நம்ம ஸ்கேம் பண்ணப்பட்டிருக்கோம். இப்போ நீங்களும் மக்கள்கிட்ட ஒரு கான்செப்டை செல் பண்ணுறீங்க, நாங்கள் தூய அரசியல் பண்ணுவோன்ற ஒரு கான்செப்டை, ஒரு ஐடியாவை மக்கள்கிட்ட செல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பவருக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் திமுகவெல்லாம் விழுங்குற அளவுக்கு நாங்கள் மோசமான அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் மக்களை லிட்டரலாக ஸ்கேம் பண்ணியிருக்கீங்க. மக்கள் ஸ்கேம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் மக்களை பொறுத்தளவில் இன்னமும் அவங்களுக்கு ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு புரியுது. ஆனால் இப்போ தானே ஆயிருக்கு, ஒரு 1.5 மாதம் தானே ஆயிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஜீரணிக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா, நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த பழைய அமைச்சர்கள் மேலே இருக்குது, எக்ஸ் மினிஸ்டர்ஸ் மேலே இருக்குது. இவங்க வந்து தாவேக்கா சொல்கிற மாதிரி தூய அரசியல்லாம் பண்ணக்கூடிய லீடர்ஸ் கிடையாது. இவங்க ட்ரெடிஷ்னலாக அதிமுகவில் இருந்த லீடர்ஸ். இவங்க மணி பாலிடிக்ஸ், பவர் பாலிடிக்ஸ்லாம் ப்ளே பண்ணி அதிகாரத்துக்கு வந்தவங்க. ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸை ப்ளே பண்ணக்கூடியவங்க. இதில் முக்கியமான கேள்வி என்னன்னா, இவங்களுக்கு தாவேக்கா ஏன் அட்ராக்டிவாக இருக்கு? இப்போ இவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் போய் சேர மாட்டாங்கல்ல. ஏன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் போய் சேர மாட்டாங்க? இல்லாட்டி ஏன் என்டிகேல போய் சேர மாட்டாங்க? ஏன்னா ஆட்சியில் இல்லை. ஆட்சியில் இருந்தாலுமே சரி, ஆட்சியில் இல்லை, ரைட்டு. ஆட்சியில் இல்லைன்றதை விட அங்கே சேர்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதானே? அதான் கரெக்ட். போய் எனக்கு சேர்றதால எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ இங்கே வந்து சேரும்போது இவங்கனால ஏதோ ஒன்று டெலிவர் பண்ண முடியுது. இப்போ தூய சக்தி பர்ஃபெக்டான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குன்னு வச்சுப்போமே. நேரு கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். பிரிட்டிஷ்காரங்க வீழ்ந்ததுக்கு அப்புறம் நேரு கவர்மெண்ட் இருக்கு. அங்கே இவங்கெல்லாம் போக மாட்டாங்கல்ல. ஏன்னா அது வந்து ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் உருவாக்குன ஒரு கவர்மெண்ட், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் உருவாக்குன ஒரு லீடர்ஷிப், பீப்புளோட அவேர்னஸும் அதிகமாக இருந்த காலகட்டம் அது. அங்கே ஒன்று இவங்களும் அவங்கள விட மாட்டாங்க, 2வது பணம் வச்சுட்டு இருக்கக்கூடிய பெரிய ஆட்களும் அங்கே போக யோசிப்பாங்க. போனால் அப்புறம் சம்பாதிக்கிறதுக்கான ஸ்பேஸ் நமக்கு இருக்காது. ஸோ அவங்க இங்கே வர்றாங்கன்னாலே இங்கே அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு, அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. அப்போ அதுதான் இங்கே சிக்கல். ஸோ அவங்கெல்லாம் இன்னைக்கு இங்கே வராங்கனாலே நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் தான் இதை பார்க்கணும். ஒரு சைடில் தூய சக்தின்னு பேசிட்டு இன்னொரு சைடில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய அமைச்சர்களை உள்ளே கொண்டு வரீங்க. இப்போ தாவேக்கா நண்பர்கள் டிவியில் பேசுகிறாங்க, யூடியூப் சேனல்ஸில் பேசுகிறாங்க, நம்ம கமெண்ட் செக்ஷன்லலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க யாராவது ஒருத்தங்களுக்கு இந்த 2 விஜய் பாஸ்கர் அவர்களும் தூய சக்தி இவங்கெல்லாம் கிளீன் பொலிட்டீஷியன்ஸ்னு டிஃபெண்ட் பண்ணுறது தைரியம் இருக்குமா? தைரியம் இருக்குமான்னு நான் கேட்குறேன். அவங்களுக்கு தைரியம் இருக்காது. அதை பற்றி பேசாமல் டைவர்ட் பண்ணிட்டு வேற இஷ்யூக்கு போவாங்க. இதை நம்ம கேட்டோம்னா அவங்க யோகியுமா இவங்க யோகியுமான்னு தான் கேட்பாங்களே தவிர, நான் கேட்குறது சிம்பிள். இப்போ நிறைய பேர் உங்கள் கட்சியில் வந்து சேர்றாங்க. இவங்கெல்லாம் கரப்ஷன் இல்லாத இவங்க கிளீனான பொலிட்டீஷியன்ஸா அப்படி சொல்லி அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியுமா? அதை பற்றி பேசக்கூட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், நம்மளால டிஃபெண்டே பண்ண முடியாது, அவங்கள பற்றி நம்ம பேசக்கூட முடியாது. ஆனால் நாங்கள் தூய அரசியல்வாதிகள், நாங்கள் மாற்று. எங்கள் கட்சிக்கு வரதெல்லாம் பார்த்தோன்னா அதிமுகலேருந்து வரவங்க, திமுகலேருந்து சில பேர் தாவேக்கால போய் சேர்றாங்களாம். இவங்கெல்லாம் தான் அவங்க கட்சியில் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் பெரிய மாற்று. ஸோ அதனால் இப்போ என்னென்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, தாவேக்கா அதை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கல யதார்த்தமும் தெரியும். இன்னைக்கு கரப்ஷன் நார்மலைஸ் ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸில் கரப்ஷன் நார்மலைஸ் ஆயிடுச்சு. இப்போ தாவேக்கா பவருக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய மக்கள்கிட்டலாம் போய் இந்த பப்ளிக் பைட்ஸ்லாம் கேட்கும்போது தாவேக்கா மாற்றுன்றாங்க, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டாக இருக்குமா? கரப்ஷன் இருக்கும், ஏன் இவங்களே தான் பண்ணணுமா? வந்து அவங்க கொஞ்சம் புதுசாக பண்ணிட்டுவேன் அப்படின்ற ஆங்கிள்லாம் மக்கள் பேசுகிறாங்க. ஸோ மக்களை பொறுத்தளவில் அவங்களுக்கே கரப்ஷனை ஒழிக்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலான விஷயம் இல்லை அப்படின்ற பார்வை வந்துருச்சு. ஏதோ கரப்ஷன்றது யதார்த்தம் தான் போல.
ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா தூய சக்தி நாங்கள், கரப்ஷனுக்கு எதிரானவங்க நாங்கன்னு சொல்றவங்களும் பார்த்தா அதை பண்றாங்க. குறைந்தபட்சம் நீங்க வந்து திமுக அதிமுக வந்து ஆளை எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் தான், அதில் இந்த கட்சியில் இருக்கணும், அந்த கட்சியில் இருப்பான், அந்த கட்சி, அதெல்லாம் ஓகே. ஆனா குறைந்தபட்சம் வழக்கு இல்லாத ஆட்களையாச்சும் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம்ல, குற்ற வழக்குகள் இல்லாத ஆட்களையாச்சும் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம்ல. ஸோ அந்த புரிதல் கூட இல்லை. அதை வச்சு என்ன சார் பிரயோஜனம்? இன்னைக்கு விஜயபாஸ்கர் வராருன்னா விராலிமலை அந்த பகுதியில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காரு. புதுக்கோட்டையை அவர் ஸ்ட்ராங்காக அவர் கைக்குள்ள வச்சுப்பாரு. எப்படி வச்சுப்பாரு நீங்க சொல்லுங்க, அவரோட ஸ்ட்ரென்த் என்ன? ஓகே, இப்ப தாவேக்காவுக்கு ஒரு பவர் இருக்குல்ல. இப்ப எம்எல்ஏஸ்லாம் இந்த பக்கம் வராங்க, தாவேக்காவுக்கு எப்படி கொண்டு வராங்க? அப்ப சில பவர் அதுக்கு தேவை இல்லையா? வைட்டமின் பா அதுக்கு தேவை. அது இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அப்ப புதுக்கோட்டை பகுதியை கைக்குள்ள வச்சுக்கணும்னாலும் அதே வைட்டமின் பா தேவை. நீங்க சொல்றீங்கல்ல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இவர் மேல இருக்குன்னு, குற்றச்சாட்டுகள் அதிகமாக தான் வைட்டமின் பாவும் அதிகமாகும். வைட்டமின் பாவை நீங்க நிறைய சம்பாதிக்க முயற்சி பண்ணும்போது அவங்க மேல நிறைய வழக்குகள்லாம் வரும் இல்லையா? ஸோ அதனால இப்ப உடம்புல எவ்வளவு தழும்புகள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதனோட வீரத்தை நீங்க கணக்கு பண்ண முடியும். அதே மாதிரிதான் ஒருத்தனுக்கு எவ்வளவு வழக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவனோட நெட்வொர்த்தை நீங்க கணக்கு பண்ண முடியும். அப்ப நெட்வொர்த் அதிகமா இருக்க ஒரு ஆளால தான் ஒரு பகுதியில் நல்லா ஸ்ட்ராங்கா எஃபெக்டிவா பொலிட்டிக்ஸ் பண்ண முடியும். நாளைக்கு அந்த பகுதியை அவர் எடுத்துக்கிட்டாருன்னா ஃபுல்லா நீட்டா பார்த்துப்பாரு. நீங்க சொல்ற மாதிரி குற்ற பின்னணிலாம் இல்லாத ஆட்கள் எடுக்கணும்னா உங்களுக்கு எனக்கும் குற்ற பின்னணிலாம் இல்லை, நம்மள வச்சு 5 பைசா பிரயோஜனம் உண்டா? உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நொறாட்டியம் பேசிட்டு இருப்பாங்க இருந்து. என்ன பொறுத்தளவுல தாவேக்கா நல்லா ஸ்ட்ராட்டஜிக்கா தான் மூவ் பண்றாங்க. எதையும் அடிச்சோம் கவுழ்த்தோம் எதுவும் பண்ணாம தேவையான விஷயங்களை ரொம்ப கரெக்டா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா தான் அவங்க எடுத்து பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அப்படிதான் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா தான் அவங்க எலெக்ஷனையும் அப்ரோச் பண்ணாங்க. இப்பவும் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா தான் காரியங்களை கையில் எடுக்கிறாங்க. இப்ப நீங்க பாருங்க, ஒரு சைட்ல ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, தாவேக்கா கவர்மெண்ட் எப்ப வேணாலும் கவுளலாம் அப்படின்ற விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு சைட்ல பட்டுன்னு இந்த நியூஸ் வருது. அப்ப நேச்சுரலா இதை கனெக்ட் பண்ணிடுவாங்கல்ல, பாருங்க ஸ்டாலின் அவர்களே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. ஸோ இங்க ஒரு விஷயம் நடக்குது, தாவேக்கா கவர்மெண்ட்டை கொலாப்ஸ் பண்ண, அவரும் அதே மாதிரி கொலாப்ஸ் ஆகும்னு சொல்றாரு. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் வந்து இப்ப இங்க நடக்குது. ஸோ அதனால இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பணம் வந்து பயங்கரமா விளையாட ஆரம்பிக்குது பொலிட்டிக்ஸ்ல. அதுவும் ஆனாலும் கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்னன்ஸாகவும் இருக்குல்ல. ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தோம்னா கரப்ஷன் பயங்கரமாக ஒழிஞ்சிட்டு இருக்கு, கரப்ஷன்லாம் காணாமல் போயிட்டு இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்லாம் கரப்ஷனே இல்லைங்க, கஜானாக்கு பணம் வந்துட்டு இருக்கு, பணம் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அடிச்சு சொல்றேன், கரப்ஷனை இவங்களால ஒழிக்க முடியாது. ஏன்னா நீங்க இந்த மாதிரியான பொலிட்டிஷியன்ஸை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அவங்க கரப்ஷன் ஃப்ரீ நிர்வாகத்தை 100% கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, பவருக்கு வரதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ரொம்ப மோசமான கரப்ட் எலிமெண்ட்ஸ் நிறைய பேர் உங்க கட்சியில பவருக்கு வரதுக்கு முன்னாடியே இருந்தாங்க, இப்பயும் இருக்காங்க. ஸோ அதனால உங்களால கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டை கொடுக்கவே முடியாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. சில நண்பர்கள் பார்த்தோன்னா, உனக்கு என்ன ஜோஷியம் தெரியுமா, இப்பவே தாவேக்காவால கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டை கொடுக்க முடியாதுன்னு நீ சொல்றீன்ற மாதிரிலாம் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. சிம்பிள், இப்போ கரெக்டான நாட்டில் வச்சு நீங்க எப்படி கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் கொடுப்பீங்க? இதுல என்ன பெரிய லாஜிக்லாம் தேவையில்லை. இப்ப நாளைக்கே திமுக எலெக்ஷன் வரும்னு வச்சுப்போம், நாங்கள் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டை கொடுப்போம்னு அவங்க சொல்றாங்கன்னு வச்சுப்போம், திமுகவோ அதிமுகவோ சொல்றாங்கன்னு வச்சுப்போம். நீங்க நம்புவீங்களா? என்ன நம்ப மாட்டீங்க. அது காரணம் என்னன்னா, கரப்டான ஆட்கள் நிறைய பேர் உள்ள இருக்காங்க. அந்த லாஜிக் இங்கேயும் அப்ளை ஆகும். திமுகவுக்கு அப்ளை ஆகிற அதே லாஜிக் இவங்களுக்கும் அப்ளை ஆகும். அதிமுக காரங்க தான் நீங்க இருக்காங்க, திமுக காரங்க தான் இங்க இருக்காங்க. அப்ப இவங்க மட்டும் எப்படி கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டும் கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷனும் கொடுப்பாங்க? ஸோ அதனால இது ஒரு விதமான ஒரு நரேட்டிவை பார்த்தோம்னா இப்ப பயங்கரமா கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. கரப்ஷன்லாம் பயங்கரமா போயிருச்சுங்க. டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தோம்னா இப்ப எல்லாம் பயப்படுறாங்க. இந்த இந்தியன் படத்துலலாம் வரும்ல, இந்தியன் தாத்தா வந்து ஏதாவது பண்ணிடுவாரு, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் பயங்கரம் பயப்படுறாங்க. ஸோ தொடர்ந்து இந்த நியூஸை வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது 1-2 நியூஸை வெளியிடுறது, அதுக்கப்புறம் ஒரு விதமான ஒரு நரேட்டிவை செட் பண்றது, டிவிலலாம் போய் உட்காந்து அந்த மாதிரி பேசுறது நிறைய பேர். கரப்ஷன்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கம்மியாயிட்டே இருக்குங்க அப்படி இப்படின்னு. இப்போ வரும் பாருங்க, நம்ம அடுத்தது பட்ஜெட் டைம் பார்த்தா தெரியும். கரப்ஷன் கம்மியாயிருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ அதிகமாகும், அது ஆகலைன்னா ரைட் ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, அதனால பார்ப்போம், தெரிஞ்சிடும்ல. எல்லாமே கடைசியில் நம்பர்ஸ் தானே. இப்போ கல்லாப்பட்டியில் ஒரு கடையில் ஒரு தம்பி உட்காந்துருக்காரு, கரெக்டாக இருக்காருன்னு வச்சுப்போம், அவர் பேக்கெட்டில் போட்டிருக்காருன்னு வச்சுப்போம், அப்போ கல்லாப்பட்டியில் பணம் கம்மியாக இருக்கும். கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கிறவர் நேர்மையாக இருக்காருன்னு வச்சுப்போம், வரவங்ககிட்டலாம் கரெக்டாக பணத்தை வாங்கி கரெக்டாக கல்லாப்பட்டியில் போடுறாருன்னு வச்சுப்போம், அப்போ கல்லாப்பட்டிக்குள்ளே அதிகமான பணம் இருக்கும். ஸோ கல்லாப்பட்டிக்குள்ளே எவ்வளோ பணம் இருக்குன்றத வச்சே அங்கே கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கவன் கரெக்டா அன்கரப்டான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கேயும் அதே தான். ஸோ வெயிட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும்.
வெயிட் பண்ணு, மிஷின் நிற்கட்டும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகே, அப்புறம் தோழமை கட்சிகளுடைய கூட்டம் வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு டிவிக்கு சொல்லியிருந்தாங்க. நேரடியாக போய் அமைச்சர்கள்லாம் அழைப்பு கொடுத்துருந்தாங்க கூட்டணி கட்சிகளுக்கு. ஆனால் கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் அந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்க போகிறதில்ல அப்படின்றத கம்யூனிஸ்டுகள் இப்பொழுது சொல்லியிருக்காங்க. நேற்று அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் கலந்துக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிஎம்ஐ மீட் பண்ணுறாங்க, மற்ற விஷயங்கள்லாம் கூட்டணியில் தான் இருக்கும், ஆனால் அதில் போய் கலந்துக்க மாட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இதை? நான் ஒன்று சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? தாவேக்காவால் எந்த விஷயத்தையுமே முழுமையாக பண்ண முடியலன்னு விஷயம் சொன்னான்ல, இங்கேயும் ஏறக்குறைய அந்த விஷயம் தான். தாவேக்கானால முழுமையாக தேவையான சீட்ஸை ஜெயிக்க முடியல. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, 108 நின்றுட்டாங்க, ஃபினிஷ் லைன் கிட்ட போக முடியல. அதிமுகவையும் முழுமையாக உடைக்க முடியல. இங்கேயும் பார்த்தோம்னா அவங்களுக்கு இப்போ அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா, ஒரு மதச்சார்பற்ற ஒரு கூட்டணியை உருவாக்கணும். திமுக எப்படி ஒரு மதச்சார்பற்ற ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்களோ அதே மாதிரியான ஒரு கூட்டணியை உருவாக்கணும். அதுக்கு தாவேக்கா தலைமை தாங்கணும். அது தாவேக்காவுக்கு ஒரு கிரெடிபிலிட்டியை கொடுக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னா, அலைன்ஸ் இருக்கு ஆனால் இல்லை அப்படின்ற ஒரு விதமான ஒரு அலைன்ஸாக இது இருக்கு. அப்படிலாம் இல்லாமல் ஃபார்மலாக ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ், நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி, எங்கள் கூட மற்ற கட்சிகளும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. திமுகவுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் 10 வருஷம் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா தாவேக்காவுக்கு ஆன்டி பிஜேபி இமேஜும் கிடச்சிரும். அதுதான் தாவேக்காவோட விருப்பமாக இருக்குது. ஆனால் அதை முழுமையாக பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்தோம்னா லெஃப்ட் வரமாட்டேன்றாங்க. இது தாவேக்காவுக்கு சிக்கல் தான். இப்போ தாவேக்காவுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது, அதில் இது ஒரு சிக்கல். இன்னொரு முக்கியமான சிக்கல் தாவேக்காவுக்கு என்னன்னா, இப்போ நம்ம பேசணும்ல, இந்த எம்எல்ஏஸ் எல்லாம் உள்ள கொண்டு வர திமுக முயற்சி பண்ணுறாங்கன்றதெல்லாம் அது ஒரு சைடு. தாவேக்காவுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு முரண் இருக்கு, பெரிய அதிருப்தியும் இருக்கு. அதாவது தாவேக்கால பழைய ஆட்கள் இருக்காங்க, அதாவது இந்த ஃபேன் கிளப்லேருந்து வந்தவங்க, விஜயால ஈர்க்கப்பட்ட ஒரு குரூப் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே தாவேக்கால இருக்காங்க. புதுசா இப்ப பெரிய ஒரு எக்ஸோடஸ் நடந்துட்டு இருக்கு. அதிமுகல இருந்து நிறைய பேர் தாவேக்காவுக்கு போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய எக்ஸோடஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த பழைய ஆட்களுக்கும் புது ஆட்கள் உள்ள வராங்களா, அவங்களுக்கு இடையே ஒரு பெரிய முரண் கிரியேட் ஆகுது. அப்ப என்ன ஆகுது, புது ஆட்கள் நிறைய பேர் வராங்க, அவங்க டாமினேட் பண்றாங்க, அவங்களுக்கு நிறைய முக்கியமான பதவிகள் வாய்ப்புகள்லாம் வழங்கப்படுது, நாங்க ஓரங்கட்டப்படுறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய அதிருப்தியாளர்கள் தாவேக்காவுக்குள்ள இருக்காங்க. ஸோ சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, அந்த மாதிரியான அதிருப்தியாளர்கள் தான் குறிவிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு சிக்கல் இருக்கு. இன்னொரு சைடில் பார்த்தோம்னா, இப்போ லெஃப்ட் உள்ள வரலன்னா ஒன்று உங்களுக்கு அந்த மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி, இது நாங்கள் பாஜகவுக்கு எதிரான ஒரு அணி அப்படின்ற இமேஜ் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. அது ஒரு சிக்கல். ரெண்டாவது, உங்கள் கவர்மெண்ட் இன்னுமே ஊசலாட்டத்தில் தான் இருக்குன்றது காட்டுது. ஸோ இப்போ பை எலெக்ஷன் வரும்போது இப்போ ஒரு பேட்டர்ன் பார்க்குறோம்ல, தாவேக்காவால் எதையும் முழுமையாக பண்ண முடியலன்ற பேட்டர்ன் பார்க்குறோம்ல, அந்த பேட்டர்ன் பை எலெக்ஷனும் கன்டினியூ ஆச்சுன்னா, பை எலெக்ஷனில் ஒரு 7 தொகுதி 8 தொகுதி போட்டிடுறாங்க, அங்கேயும் முழுமையாக அவங்களால தேவையான விஷயங்கள் பண்ண முடியலன்னா திரும்பவும் பேக் டு ஸ்கொயர் ஒன், நீங்கள் திரும்பவும் சிறிய கட்சிகள் தான் சார்ந்திருப்பீங்க. ஸோ அதனால இப்போ லெஃப்ட் உள்ள வரல அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட் இல்லை, ப்ராப்பராக ஜெல் ஆகலை அவங்க இல்லை. ஸோ இன்னமும் தாவேக்கா மேலே அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஓகே, டவுட்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க பெருசாக அதிருப்திலாம் ஒன்றும் காட்டின மாதிரி தெரியல. எல்லாம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சிங்கப்பெண் அது இதுன்னு நல்லா தான் போயிட்டுருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. சின்ன சின்ன குறைகள் அது இது இருக்குது, மற்றபடி நல்லா தான் போயிட்டுருக்கு கவர்னன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. திமுகவோட அவங்களுக்கு பெரிய இணக்கம்லாம் இப்போது இல்லை, அங்கே கட் பண்ணிட்டு தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கேயும் போக மாட்டுறாங்க. என்ன ட்ரை பண்ணுறாங்க இடதுசாரிகள்? இப்போ நம்ம வந்து தலைவர்களோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட அவங்களோட செயல்பாட்டில் தான் நிறைய செய்தி ஒளிஞ்சிருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ நிஜமாவே தாவேக்கா சூப்பராக செயல்படுறாங்க, நிஜமாவே தாவேக்கா பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாத்தையுமே பண்ணுறாங்கன்னா கூட்டணியில் போய் டைரெக்டாக சேர்ந்துடலாமே, அதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஸோ நீங்கள் கூட்டணியில் சேரலனாலே தாவேக்காவை நீங்கள் முழுமையாக நம்பலன்னு அர்த்தம். அது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்கியூமெண்ட் தான் அது. ஸோ அந்த வகையில் இப்போ இந்தியா அலைன்ஸில் திமுகவை ரிப்ளேஸ் பண்ணுறது கஷ்டம். திமுக இப்போ வெளில வந்துட்டாங்க, திமுகவை நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணணும். திமுக 2 தேர்தல்களாக பெரிய லெவலில் டெலிவர் பண்ணியிருக்காங்க இந்தியா அலைன்ஸுக்கு. 19லையும் சாலிடாக தட்டில் வச்சு 40 சீட்டு, 39 நினைக்கிறேன் 19ல், அதுக்கப்புறம் 40 க்ளீனாக ஸ்வீப் பண்ணி கொடுக்குறாங்க.
இது தாவேக்காவால செய்ய முடியுமா? அது ஒண்ணு. ரெண்டாவது, தாவேக்கா பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்களா? திமுக அதை பண்ணாங்க. தாவேக்கா இப்போதைக்கு பார்த்தோம்னா அந்த தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. காங்கிரஸை சேர்த்துக்கிட்டு, இடதுசாரிகளை சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு மாதிரி வண்டியை ஓட்டிடலாம், அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பாஜகவோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஆனா பெருசா பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணல. இன்ஃபேக்ட் பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய தேவையும் தாவேக்காவுக்கு கிடையாது. ஏன்னா தாவேக்காவை பொறுத்தளவு திமுக எதிர்ப்பு அரசியல் தான் அவங்களோட பிரதான அரசியல். ஸோ பாஜகவோட போய் முட்டி மோத வேண்டிய அவசியம் தாவேக்காவுக்கு கிடையாது. அது அவங்களுக்கு ஓட்டு வாங்கி தராது அந்த அரசியல். திமுகவுக்கு அது ஓட்டு வாங்கி தரும். அப்ப ஓட்டு அரசியல்ல தாவேக்காவுக்கு ஒரு விஷயம் லாபம் இல்லைன்னா அதை அவங்க பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஆனா இடதுசாரிகளோட ஒரே பாலிடிக்ஸ் வந்து பிஜேபி எதிர்ப்பு தான். அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி, அவங்க சரி ஒரு நேஷனல் பார்ட்டி தான், தேசிய கட்சி. ஆமா, காங்கிரஸுக்கும் அதே தான். ஸோ அதனால இந்த சிக்கல்கள்லாம் நிறைய இருக்கு அவங்களுக்கு. ஸோ அப்ப இடதுசாரிகளை பொறுத்தளவுல தாவேக்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி இதே தானே திமுகட்டையும் சொன்னாங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு திமுக அவங்களால விமர்சிக்க முடியுது. ஸோ அதனால இன்னைக்கு தாவேக்காவை பாராட்டி பேசுறாங்களா, தாவேக்காவை அப்ரிஷியேட் பண்றாங்களான்றது முக்கியம் கிடையாது. அவங்க பொலிட்டிக்கலா என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்றதான் முக்கியம். நாளைக்கு தாவேக்கா கொஞ்சம் அப்படியே சறுக்கி கீழே போறாங்க அப்படின்ற தோற்றம் ஏற்பட்டால் பாய் கப்புனை எரிவாங்க. ஆமா, ஒரு ரெட் சல்யூட் அடிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட வேண்டியதான். செவ்வணக்கம் தோழர், மீண்டும் சந்திப்போம் தோழர் அப்படின்ட்டு கிளம்பிட வேண்டியதான். அவர் அப்படியே திமுகவை பார்த்து தோழர் நல்லா இருக்கீங்களா, அவ்வளவுதான். ஸோ அதனால அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு இது வாழ்வா சாவா பிரச்சனை. கம்யூனிஸ்டுகளுக்குலாம் அவங்களுக்கு நேஷனல் லெவலில் இன்னைக்கு ஒரு பிரசன்ஸுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க அப்படிதான் இருக்க முடியும். திமுகனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஏதோ பிரசன்ஸ் இருக்கு பார்லிமெண்ட்ல. திமுகலனா ஒரு பிரசன்ஸுமே இருக்காது. அப்ப தாவேக்கா அதை செய்யுமான்னு யோசிச்சு பார்ப்பாங்க. சும்மா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு புது பார்ட்டி எமர்ஜ் ஆகிருக்கு, அவங்கள சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நேஷனல் லெவலில் அவங்க இழக்க முடியாதுல்ல. ஸோ அதனால இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. வெறுமனே தமிழ்நாட்டு அரசியலை தாண்டி இந்தியா அலைன் சார்ந்த விஷயமும் இருக்கு. அவங்க கூட இருக்க ஆட்கள் எல்லாருமே பாருங்களேன், ஒரு மாதிரி ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் தான் இருக்காங்க. விசிகேவை தவிர ஐயுஎம்எல் எடுத்துக்கோங்க, சிபிஐ, சிபிஐஎம், காங்கிரஸ், எல்லாருக்குமே நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. தாவேக்கா ஒரிஜினல் பார்ட்டி. பிளஸ் நேஷனல் லெவலில் அவங்களுக்குலாம் பாஜக எதிரி, இவங்களுக்கு திமுக தான் எதிரி. ஸ்டேட் லெவலில், நேஷனல் லெவலில் எதிரிலாம் ஒன்றும் கிடையாது இவங்களுக்கு. இது ஒரு சிக்கலான ஒரு முரண் இல்லை. இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை டிஆர் பாலு, திமுகவுடைய எம்பி டிஆர் பாலு அவர்கள் வாபஸ் வாங்கியிருக்காரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னா, இப்பொழுது அவர் பொதுவெளியில் அந்த வழக்கை பற்றி பேசுறது இல்லை, ஸோ அதனால் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் ஓகேன்ட்டாங்க, அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த நியூஸ் வருது. இன்னொரு பக்கம் என்ன நியூஸ் அப்படின்னா, இன்னைக்கு முக்கியமான ஒரு நாளிதழில் அந்த நியூஸ் வந்திருக்கு. திமுக சம்மந்தப்பட்ட ஒரு தமிழ்ச்சங்கத்தில் அமெரிக்காவில் வந்து அண்ணாமலை அவர்கள் பேச போகிறாரு அப்படின்றது ஒரு நியூஸாக அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கத்தில் வருது, அது இன்னொரு பக்கத்தில் வெளியாகுது. ஸோ இது கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? ஏன்னா வந்து இன்னைக்கு இந்த குதிரை பேரம் சம்மந்தமாக கைது செய்யப்பட்டவங்க கூட அண்ணாமலை அவர்களுக்கு நெருக்கமான ஒருத்தரும் இருக்காரு அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். ஸோ எப்படி இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க? இப்போ இதில் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ள 2 காம்பனண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று, அண்ணாமலை அவர்கள் ஹிந்துத்துவ பாலிடிக்ஸுக்கு எதிராக திரும்புகிறாரா அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலை அவர்களோட பாலிடிக்ஸ் என்ன அப்படின்றது ரெண்டாவது ஒரு கேள்வி. திமுகவோடு நெருங்குறாரா, அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குமா? அது அண்ணாமலை அவர்களோட பொலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அண்ணாமலை அவர்களோட அரசியல் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் நெருங்குறாரா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடலாம். இப்போ நான் பார்த்த அளவில் அண்ணாமலை அவர்கள் இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கு வரலன்னு நான் பார்க்குறேன். இப்போ ஒரு வீடியோ நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் ரொம்ப கிளியர் கட்டாக இஷ்யூவை டச் பண்ணுறாரே தவிர பொலிட்டிக்கலாக அதை அணுகவே இல்லை. அவர் சொல்கிறாரு நம்ம போராட்டம் நடத்துவோன்றார். ஆனால் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் போராட்டமாக அவர் அதை பிராண்ட் பண்ணல. அரசு அவங்க வேலையை பார்க்கட்டும், ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம், நம்ம விழிப்புணர்வுக்காக நம்ம இந்த போராட்டத்தை நடத்துவோம். ஆமாம். ஸோ இப்போ யூஸ்வலாக பார்த்தோம்னா என்ஜிஓஸாக இருக்கலாம், அமைப்புகள்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடத்துவோம். ஸோ அவர் ஸ்ட்ரிக்ட்லி பொலிட்டிக்கலாக அதை வச்சிருக்கார். இப்போ அந்த வீடியோலையும் பார்த்தோன்னா இதில் ஒரே விஷயம் என்னன்னா,
அமைச்சர் சரத்குமார் அவர்களோட அந்த விவகாரம் இப்போ சூடாக பேசப்படுது. அந்த ஏதோ பொடியை க்ரஷ் பண்ணுறாரு, அந்த விவகாரம் சூடாக பேசப்படுது. கரெக்டாக அந்த டைம் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாரு, ட்ரக் சம்மந்தமான ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாரு. 14 minutes அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். அதை தாண்டி பொலிட்டிக்கலாக வேறு எந்த கனெக்ஷனுமே இதுக்கு இல்லை. ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கான்ஷியஸாக பொலிட்டிக்கலாக செயல்படுறார். ட்ரக்ஸுன்ற ஒரு இஷ்யூ இருக்குது, அந்த இஷ்யூவை மட்டும் நான் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி எடுத்து பேசுவேன். குறிப்பாக இப்போ ட்ரக்ஸுக்கு எதிராக செயல்படக்கூடிய NGO அமைப்புகள் இருக்குன்னு வச்சுப்போம், அவங்க இப்படி தானே செயல்படுவாங்க. ட்ரக்ஸ் ஏன் இந்த மாதிரி புழக்கம் அதிகமாகுது, அதை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம், அதுலேருந்து ஒருத்தர் எப்படி நீங்கள் மீட்டு கொண்டு வரலாம், அந்த ஆங்கிளில் தான் அவர் பேசுகிறார். சப்ளை எப்படி, டிமாண்ட் எப்படி, ஸோ அந்த விஷயங்கள்லாம் பேசுகிறார். ஆமாம், இப்போ பொலிட்டிஷியனாக இருந்தால் எப்படி பேசியிருப்பாருன்னா, கவர்மெண்ட் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் கூட லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ்லாம் நல்லா ஸ்ட்ரிக்டாக கையில் எடுத்து பண்ணணும், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸ் எல்லாம் நம்ம முறியடிக்கணும், ஸோ அரசு இன்னும் ப்ரொஆக்டிவாக செயல்படணும், அந்த ஆங்கிளில் பொலிட்டிஷியன்ஸ் வந்து பேசுவாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் இன்னும் பொலிட்டிக்கல் சைடுக்கு போகலன்னு நான் பார்க்குறேன். இது 2 விஷயம் இதில் இருக்குது. மேபி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு இயக்கமாக இருந்து ஒரு பேஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறும், அப்போ பொலிட்டிக்கல் விஷயங்கள் பேசுவோம் அப்படின்னு யோசிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னவா இருக்குன்னா, இப்போதைக்கு தமிழ்நாட்டில் நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்சர்வ் பண்ணலாம். ஓரளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம அட்டாக் மோடில் இறங்கலாம் அப்படின்னு அவர் பார்க்கலாம். இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் அவர் இன்னைக்கு ஃபேமஸாக இருக்காருன்னா அது காரணம் அவரோட திமுக எதிர்ப்பு. ஸோ அக்ரஸிவான திமுக எதிர்ப்பை 24லலாம் அவர் பண்ணுறாரு. அதிமுக அந்த அரசியலை சரியாக செய்யாத போது அண்ணாமலை அக்ரஸிவாக அதை பண்ணுறாரு. ஸோ பெரிய ஒரு அட்ராக்ஷன் அவர் கிடைக்குது. அண்ணாமலை இப்போ இந்த வீடியோவில் பேசுகிறாருல, இந்த மாதிரி டோனில் அவர் பேசினால அவர் ஃபேமஸாக இல்லை, அவர் வேற ஒரு டோனில் அக்ரஸிவாக எல்லாரையும் டீல் பண்ணனால தான் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு லீடராக பார்க்கப்படுறார். ஸோ அதனால இப்படியே போக முடியாது அண்ணாமலை அவர்களால். அண்ணாமலை அவர்கள் திருப்பி பழைய அக்ரஸிவ் மோடுக்கு போய் தான் ஆகணும், நார்மல் மோடுக்கு. ஆமாம், பேக் டு நார்மல், அந்த பழைய மோடுக்கு அவர் போகணும். ஆனால் இப்போதைக்கு ரைட், இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் நம்ம எடுக்கல, இப்போதைக்கு அப்படியே லைட்டாக நடுவில் போகும். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்ததுக்கப்புறம் எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கலாம், இல்லாட்டி ஒரு பேஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மேபி அவர் பார்க்கலாம். ஹிந்துத்துவ பொலிட்டிக்ஸ்க்கு எதிராக போவார்னா எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ அவர் கட்சியில் இருக்கவங்கலாம் மோஸ்ட்லி பிஜேபிக்காரங்க தான். பிஜேபி சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, அதாவது ஒரு ஹிந்துத்துவ கட்சியாக பிஜேபி செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படலை. பிஜேபியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அந்த அரசியலை இன்னும் பெட்டராக நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போகணும். அதுக்கு தான் அவங்க அண்ணாமலை கட்சியில் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் ஹிந்துத்துவ அரசியலுக்கு எதிராக அவர் போறாருன்னா, அவர் கட்சியில் இப்போ சேர்ந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர் அதை எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவரோட அமைப்பில் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பேர் எப்படி பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று, அண்ணாமலை அரசியல் அவரை வந்து நான் வந்து இது மாதிரி இப்போ திமுக ஆதரவாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல, வெறித்தனமாக ஹிந்துத்துவ எதிர்ப்பு பேசுவாங்க, சனாதன எதிர்ப்பு பேசுவாங்க, அந்த மாதிரி கேட்டகரி கிடையாது அண்ணாமலை அவர்கள். அவர் ப்ராக்டிக்கல் பொலிட்டீஷியன். அவருக்கு தெரியும் என்ன பேசினா ஓட்டு கிடைக்கும், என்ன பேசினா நம்ம ஒரு ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ண முடியும். 24லயே அவருக்கு அந்த ப்ராக்டிக்கல் அப்ரோச் இருந்தது. அவர் பெருசாக ரிலிஜனை ரொம்ப டச் பண்ணல. கரப்ஷன் அந்த மாதிரியான விஷயம், ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ், கோர் பொலிட்டிக்ஸ், ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் அவருக்கு தெரியும். நம்ம பண்ண வேண்டிய வேலை அதுதான். அதை தாண்டிட்டு நம்ம ரிலிஜன் அதுலாம் கையில் எடுத்தோம்னா இங்கே எனக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது, இருக்கிற ஓட்டும் கையை விட்டு போயிடும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அவரை பொறுத்தளவில் ஹிந்துத்துவ பொலிட்டிக்ஸுக்கு எதிராக போயிட்டாரா இல்லையா, அதெல்லாம் அப்படிலாம் அணுகிறத விட எந்த அரசியல் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகுமோ அதை பார்த்து அனலைஸ் பண்ணி அதை கையில் எடுப்பார். ஓகே, அதான் நான் பார்க்குறேன். இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது இதை விட்டுட்டாரு இங்கே நெருங்குறாரு அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தால் இப்போ வந்து புது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக எமர்ஜ் ஆகி வராருன்னு வச்சுப்போம். இப்போ தாவேக்காவை நீ அக்ரெசிவ் அட்டாக் பண்ணலாம். தாவேக்காவை நீ அக்ரெசிவ் அட்டாக் பண்ணால் திமுக பொக்கையில் உங்களை சேர்த்துருவாங்க. ரைட், இவர் வந்து திமுக ஆதரவாளர் அப்படின்னு சேர்த்துருவாங்க. அது பெருசாக எடுப்படாது உங்களுக்கு. இல்லை நீங்கள் திமுகவை பெருசாக அட்டாக் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிற சூழல் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு புது ஒழுங்கு இப்போ உருவாகிட்டு இருக்கு. இன்னும் முழுமையாக ஒழுங்கு ஆகலை. ஒரு குழப்பம் ஏற்பட்டு ஒரு புது ஸ்டேட்டஸ்கோ இந்த ப்ராசஸ் அப்படியே ஒரு புது ஸ்டேட்டஸ்கோ நோக்கி போய்கிட்டு இருக்கு சொசைட்டி. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய தேவையும் இருக்குது. இப்போ நம்ம கமெண்ட்ரி நம்ம கொடுக்கலாம். நாளைக்கு நம்ம எதிர்பார்த்த விஷயம் வேற மாதிரி நடந்தால் ரைட், அன்னைக்கு நாங்கள் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இன்னைக்கு இப்படி நடந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கவனமாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு புது பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஃப்ளோட் பண்ணுறீங்கன்னா நீ எடுக்கக்கூடிய ஸ்டாண்டை கரெக்டாக தான் இருக்கணும். இப்போ திமுகவை எதிர்க்கிறதா, தாவேக்காவை எதிர்க்கிறதா, யாரை பலவீனப்படுத்துறது, என்ன பண்ணால் நமக்கு ஃபியூச்சரில் க்ரோத் இருக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது.
ஸோ அதனால் அடிச்சோம் கவுழ்த்தும் அவருக்கு பண்ண முடியாது. அதனாலையும் மேபி வெயிட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.